எக்ஸைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் முதன்மை மதிப்பு காண்க. 3 சம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, சீக்கன்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2/√3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா, y அப்படின்னு எடுத்துக்கிறோம். y இஸ் ஈக்குவல் டூ குடுத்துருக்கிற சீக்கன்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2/√3 எடுத்துக்கிறோம். இந்த சீக்கன்ட் இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா? இது இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? சீக்கனா மாறிடும். ஸோ சீக்கன்ட் y இஸ் ஈக்குவல் டூ 2/√3. சரியா? இப்போ 2/√3 இந்த டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி இருக்கு இல்லையா? 45 டிகிரி, அப்புறம் 60 டிகிரி, 90 டிகிரி. இதுல சீக்கன்ட்ல 2/√3 எங்க இருக்கும் அப்படின்னா, 5/6ல இருக்கும். ஸோ இது என்னது? 5/2. இது வந்து என்னது? 5/3. இது 5/4. இது வந்து 5/6. சரியா? ஸோ 2/√3 அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, சீக்கன்ட் 2/√3 எங்க இருக்கும்னா 5/6ல இருக்கும். ஸோ 2/√3 என்ன போட்டுக்கலாம்? சீக்கன்ட் 5/6ன்னு போட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் சீக்கன்ட் விட்டுட்டீங்கன்னா என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டூ 5/6ன்னு வரும். ஸோ சீக்கன்ட் y யோட வேல்யூ என்ன? 5/6. ஆரம்பத்துல y ன்னு என்ன வச்சுக்கிட்டோம்? சீக்கன்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2/√3 வச்சுக்கிட்டோமா? ஸோ சீக்கன்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2/√3 ஈக்குவல் டூ 5/6. இதே மாரி அடுத்தது என்ன குடுத்துருக்காங்கன்னா, எக் காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3 குடுத்துருக்காங்க. நம்ம அத என்னன்னு வச்சுக்கிறோம்னா, xன்னு வச்சுக்கிறோம். x இஸ் ஈக்குவல் டூ காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3. இப்ப நான் சொன்ன மாரியே டேபிள்ல 0, 30, 45, 60, 90 இருக்கு. இது வந்து 5/2, இது வந்து 5/3, இது வந்து 5/4, இது 5/6. ஸோ இதுல வந்து காட் டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, √3 அப்படிங்கிறது 5/6ல இருக்கும். சரியா? ஸோ இந்த காட் இன்வெர்ஸ் இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? காட் எக்ஸா மாறும். காட் எக்ஸ் ஈக்குவல் டூ √3ன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த காட் டேபிள் பார்த்தீங்கன்னா, √3 எங்க இருக்கும் அப்படின்னா 5/6ல. அப்ப காட் 5/6 இஸ் ஈக்குவல் டூ √3. அப்ப √3க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? காட் 5/6 போட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் காட் போயிடுச்சுன்னா x இஸ் ஈக்குவல் டூ 5/6. ஸோ எக்ஸ்ன்னு ஆல்ரெடி என்ன வச்சுக்கிட்டோம்? காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3 வச்சுக்கிட்டோமா? ஸோ காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3 இஸ் ஈக்குவல் டூ 5/6. இதே மாரி 3 சப்டிவிஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2 குடுத்துருக்காங்க. சாரி கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2 குடுத்துருக்காங்க. நம்ம இத என்ன எடுத்துக்கிறோம்? ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கொசிக்கன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா, கொசிக்கன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ -√2. இப்ப √2 எங்க இருக்கும் அப்படின்னா, 5/4ல இருக்கும். அந்த டேபிள்ல வந்து 0, 30, 45, 60, 90 இருக்கு இல்லையா? இதுல இத 90 எப்படி எழுதலாம்? 5/2ன்னு எழுதலாம். இத 5/3 அப்படின்னு எழுதலாம். இத 5/4ன்னு எழுதலாம். இத 5/6ன்னு எழுதலாம். ஸோ கொசிக்கன் டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 5/4 எங்க இருக்கு? இங்க இருக்கா? இந்த இடத்துல √2 இருக்கும். சரியா? ஸோ அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ரூட்டுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? கொசிக்கன் 5/4ன்னு எழுதிக்கலாம். சரியா? 2 பக்கமும் இந்த பக்கம் மைனஸ் கொசிக்கன் 5/4 இருக்குல்லையா? அது உள்ள போச்சுன்னா, கொசிக்கன் ஆஃப் -5/4 அதாவது கொசிக்கன் மைனஸ் கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த மாரி மைனஸ் கொசிக்கன் 5/4 கொசிக்கன் ஆஃப் -5/4ன்னு மாத்திக்கிறோம். 2 பக்கமும் கொசிக்கன் விட்டுட்டீங்கன்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ -5/4. அதாவது கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2 ஈக்குவல் டூ -5/4. இதுதான் ஆன்சர்.